இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் கிளம்புங்க போங்க. எங்கப்பா? டேய் நம்ம கடைக்குடா. நம்ம கடை தான் இப்ப அவ. டேய் நம்ம கிட்ட 2 கடை இருந்துச்சு, இப்ப ஒரு கடை இருக்கு. நம்ம கிட்ட உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு குடும்பம் இருக்குடா. மனசை தளர விட்டுற கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. டேய் கதையா கேட்டு நிக்கிறீங்க? டேய் நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. சைக்கிள் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது இல்ல. என்னடா புரியலையா? அன்னைக்கு நான் தனி ஆள்டா. நான் ஒத்தாளா உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன அப்படியா? இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தொழில் தெரியும், கையில கடையும் இருக்கு. ஒன்னும் கெட்டு போல. இப்போதைக்கு நம்ம வீட்டு சொத்து அந்த பக்கம் போயிருக்கு, அவ்வளவுதானே? டேய் நம்ம என்ன சும்மாவா விட்டுற போறோம்? கேஸ் போடுவோம், ஜெயிச்சிடலாம்டா. ஆனா அது வரைக்கும் விட்டதை பார்த்தே வெட்டியா உட்கார்ந்து இருக்க முடியுமாடா? முடியாது இல்ல. போங்கடா போங்க, ரெடி ஆகுங்க. இல்லப்பா, டேய் உங்களுக்கு எது அடிச்சோன்னு பயந்துட்டோம். டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா. நேத்து கொஞ்சம் வருத்தமா இருந்ததுதான், ஆனா நான் அதை கடந்து வந்துட்டேன். நீங்களாம அதை தூக்கி போட்டு பொழப்ப பாருங்கடா. சரியா சொன்னீங்க மாமா. தொழில் தெரியாத தற்கூரிங்களே இவ்ளோ நம்பிக்கையா இருக்காங்கல்ல. நம்ம கிட்ட ஒரு தொழில் இருக்கு, ஒரு கடையும் இருக்கு. நம்ம எதுக்கு துவண்டு போகணும்? டேய் போங்கடா, இனிமேதான் நாம அதிகமா உழைக்கணும். அப்புறம் ஒரு நிமிஷம். இனிமே யாரும் விஜய் கிட்ட எந்த வம்பு வச்சு கூடாது. அவளை பழி வாங்குறேன் கொல்றேன்லாம் இறங்க கூடாது. பழி உணர்ச்சிலாம் நம்மளை சேர்த்து அழிச்சிடுண்டா. இத சட்டப்படி எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிப்போம். என்ன?